and parents, please come and occupy your seat. We are going to invite the chief guest to the dais. ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் தாய்மார்களும் உடனடியாக அவர்கள் இருக்கையில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். I call upon our principal to the dais and the headmaster to the dais. பழைய மாணவர்கள் தங்களுடைய பழைய ஆசிரியர்களை சந்திக்கும் போது அவருடைய மனமகிழ்ச்சிக்கு எல்லை ஏது. நாகம்மாள் மிஸ் நமது பள்ளியினுடைய ஆரம்ப நாள்லேருந்தே இருக்காங்க. இந்த 2 பிள்ளைங்களும் அவங்ககிட்ட படித்தவங்க தான். எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்ட்லாம். இன்றைக்கி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த இது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு அம்சம். And my dear students, I, Mrs. B. Sashikala, and my co-host, Mrs. Prema, have the honor to welcome you all to our annual extravaganza on this glittering evening. We roll down a red carpet of welcome to all of you. It's a true pleasure to have you all here today, and we look forward to a wonderful time ahead. Thank you, and let's get started. Prayer. To invoke the blessings of the Almighty and to initiate the auspicious occasion, let's begin with a soulful prayer song. Om Namo Ayriyanam. Om Namo Ujayanam. Namaloge Sarva Sadhunam Esopanch Namaskaro Sarva Paga Panachalo Manglaleshan Sarve Se Padamam Ave Mangalam. English prayer for the reasoning for the night and for the blessed morning light, for the rest and food and loving care, and all the dazzling lights of fans. Hey, Pasvalodar English show. Today, more August and Mindur. In all we do, in all we say, to grow more loving every day, to grow more loving every day. Jnanandam, Vayadevam, Tirumalas, Palikakuram, Adaram, Sarvavilyanam, Ayadevam, Subhash Mahe. நீராரும் கடலொடுத்த நிடமடங்க கெடிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாளும்
முடியாது என்று சொல்வது மூடநம்பிக்கை. முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. தேன் சொட்டும் தமிழ்மொழியில் தெவிட்டா அன்புடன் உங்கள் அனைவரையும் இந்த ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். Lighting the lamp symbolizes the removal of darkness and ignorance, initiating events with wisdom and prosperity. Behind every successful man, there is a woman. Yes, here we request our beloved madam and the dignitaries to light the lamp and initiate the program. குத்துவிளக்கு ஏற்றுதல். இருள் நீக்கி ஒளி பரப்பும் குத்துவிளக்கை ஏற்றி இந்த விழாவை சிறப்பாக தொடங்கி வைக்குமாறு மேடம் அவர்களையும், விழாவின் சிறப்பு விருந்தினர் அவர்களையும், தாளாளர் அவர்களையும், முதல்வர் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Rangarajan to come to the dais. Rangarajan, our Provident Fund officer, please come to the... Leaders are made, they are not born. One's positive attitude and strong work ethic are an inspiration to everyone. At this juncture, I would proudly say that our veteran correspondent sir is an inspiration for most of us. We are astonished of his untiring hard work. He always thinks, what next? His enthusiasm is the driving force for all of us. May I invite him to deliver the welcome speech. கல்வி நிறுவனத்தின் தூணாகவும் மாணவர்களின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தன்னலமின்றி உழைக்கும் தன்மை கொண்டவர். 1000 விளக்குகள் இருந்தாலும் அதை ஏற்றி வைக்க கை ஒன்று வேண்டும். எங்கள் அறிவு விளக்கை ஏற்றி வைத்த ஆற்றல் மிகுந்த கரம் எமது தாளாளர். சொற்களால் அல்ல, தனது செயலாலும் சாதனை படைத்தவர். எங்கள் கல்வி சோலையின் தலைமை நிர்வாகி. கல்வி பணியை தெய்வ பணியாக கருதி இந்த நிறுவனத்தை ஒரு குடும்பமாக பேணி வரும் எமது தாளாளர் அவர்களை அன்புடன் வரவேற்புரை வழங்க வருக வருக என அழைக்கின்றோம். நன்றி. வரவேற்புரை வந்தாரை வரவேற்பது நமது தமிழர்களுடைய பாங்கு, பண்பாடு. அதேபோல இன்று இந்த நமது பள்ளியின் 39வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் 2 பெண்மணிகள். 2 பெண்மணிகள் என்று கூறுவதை விட
நம்முடைய பள்ளியினுடைய 2 மாணவிகள் நமது பள்ளியினுடைய 1990-91 நமது பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற நமது நன்மதிப்புக்குரிய டாக்டர் ஜி பழனி வேலம்மாள் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களை தயவுசெய்து ஒரு நிமிஷம் அப்படி ஏஞ்சி நின்று உங்களை எல்லாம் பார்க்கணும், எங்கள் மாணவர்கள்லாம் பார்க்கணும். இவங்க நம்ம பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றவர். அடுத்ததாக அவங்க நெய்வேலியிலேருந்து வராங்க, சித்த மருத்துவர். அடுத்ததாக சென்னையில் பிரபல மட்ராஸ் மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டலில் பணிபுரியும் நமது பள்ளியினுடைய பழைய மாணவி 96-97 நமது பள்ளியின் முதல் மாணவி மட்டுமல்லாமல், நமது மாவட்டத்தில் முதல் மாணவியாக மட்டுமல்லாமல், இந்த மாநில அளவிலேயே, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 37 மாநிலத்திலும் 5வது இடத்தை படைத்த நமது ஜோவின் ரஞ்சி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கார்கள். அவர்களையும் இந்த இருவரையும் உங்களுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சின்ன குட்டி கதை, பழைய நினைவு ஒன்று உங்களோட நான் ஷேர் பண்ணோம். இந்த 1996-97 இப்போ போலலாம் அப்போ கிடையாது ரிசல்ட்டு வர்றது. இப்போல்லாம் ரிசல்ட் 9 மணினா 8:45 மணிக்கெலாம் நீங்கள் செல்லில் பார்த்துடுறீங்க. அப்படி கிடையாது. அப்போல்லாம் 10 மணினா 10-10:30 ஆகிடும் கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு. பொறுமையாக வரும். 10:30 மணிக்கு ரிசல்ட் எடுக்கிறோம். சரி, எல்லோரும் நல்லா பாஸ் பண்ணிட்டாங்க. ஜோவின் ரஞ்சி 1100க்கு 1046 சரியாக சொல்கிறேன் பாருங்கள், 1046 மதிப்பெண் பெற்றேன். என்னடா இது 1046 ஒரு பெரிய மதிப்பெண்ணா, 1100க்கு 54 குறையுதுன்னு பார்ப்பீங்க. அப்போல்லாம் மதிப்பெண் கிடையாது. 1000 எடுத்தாலே பெரிய மார்க். அப்போல்லாம் இப்போ தான் உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுக்குற காலம். பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு அதோடு உட்காந்துட்டோம். மணி ஒரு 11 மணிக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு நாங்கள் அமர்ந்து உட்காந்துட்டோம். ஜோவின் ரஞ்சியை கூப்பிட்டோம், ஃபோன் பண்ணி, வாமா ரொம்ப சந்தோஷம், நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு பாராட்டணும். ஒரு 1 மணி நேரம் ஆகிருக்கும். ஒரு 12 மணி அளவில் திடீர்னு ஒரு 5-6 ஃபோட்டோகிராஃபர் 7-8 பத்திரிகையிலேருந்து எல்லோரும் வந்தாங்க. வந்தோடனே, வாங்க சார், யார் ஜோவின் ரஞ்சி, யார் சார் ஜோவின் ரஞ்சி, யார் சார்னாங்க. நான் சார், ஆமாம் சார், எங்கள் ஸ்டூடெண்ட் தான். என்ன சார் ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, எதுக்காக எல்லாம் இப்படி 15 அடிச்சுன்னு ஓடி வரீங்கன்னு கேட்டால், இல்லை சார், அவங்க தான் இந்த ஸ்டேட்லேயே 5வது மார்க் வாங்கியிருக்காங்க. ஆகையினால அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து எல்லா பத்திரிகையிலும் நாங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அந்த தருணம் எங்களுக்கு மெய்சிலிட்டு போய்விட்டது. அந்த நேரத்தில் பார்த்தா கண் என்னுடன் இல்லை, இருந்தாலும் அதை நான் இன்னும் நினச்சி பார்க்குறேன். அந்த நேரம் ஒரு மெய்சிலிர்த்த நேரம். ஏன்னா அப்போல்லாம் இப்போல்லாம் 5 நிமிஷத்தில் சொல்லிவிடுவீங்க, யார் ஃபஸ்ட் மார்க்கு, யார் ஸ்டேட் ரேங்கு, யார் அந்த. அப்போல்லாம் அப்படி கிடையாது. நிதானமாக வரணும், பொறுமையாக வரும். ஆகையினால அப்பேற்பட்ட 2 மாணவிகளை தான் இன்று அழைத்து வந்திருக்கிறோம் சிறப்பு விருந்தினராக. ஏனென்றால் இவர்களை தங்களுடைய ரோல் மாடலாக பார்த்து பள்ளியில் பயிலும் இன்றைய மாணவ மாணவிகள் அதே போல நீங்களும் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்காக தான் உங்களை கூட்டிருக்கோம். அவங்க இருவரும் வந்ததில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஜோவின் ரஞ்சியினுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு ஃபீவர். தாய் உள்ளம் என்னான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தாய்க்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுதான் முதன்மையான ப்ராப்ளமாக இருக்கும். மற்றதெல்லாம் 2வது ப்ராப்ளம் தான். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்காம நான் இருந்தாலும் உங்களை ரொம்ப அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவசியம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கன்னு மறுபடியும் ஒரு குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பியிருந்தேன். அதுக்காக அவங்க தன்னுடைய குழந்தையை தனது கணவனுடைய பராமரிப்பில் விட்டு இங்கே வந்திருக்கின்றார்கள். அதற்காக அவருக்கு ஒரு சிறந்த கைத்தட்டல் நீங்கள் எல்லாம் தர வேண்டும். மற்றபடி நம்ம பள்ளியினுடைய வளர்ச்சியை பற்றி உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. 1986 ஆண்டு
எமது துணைவியார் திருமதி லட்சுமி சோடியா அவர்கள் மறைவுக்கு பின் அவர் நினைவாக இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. 1987ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி இன்று 38 ஆண்டுகளை கடந்து 39வது ஆண்டுகளை தொட்டு கொண்டிருக்கின்றது. பல்வேறு ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கோம். ஒரு தடவை ஸ்டேட் ரேங்க் 7 ரேங்க் வாங்கினாங்க. அப்புறம் அதே போல் ஓம் கட்கர் அப்படின்ற மாணவன் மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்தான் ஹிந்தியில். அதே போல் 11th 12th மாநிலத்தில் முதலிடம் பிடித்தான். மாநிலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் கடலூர் மாவட்ட அளவில் சொல்ல, மாநில அளவில், தமிழ்நாடு அளவில். அதேபோல் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் பல முறைகள் வாங்கியுள்ளோம். பல டாக்டர்கள், இன்ஜினியர்கள், ஏன் பல்வேறு ஆடிட்டர்கள் கூட நமது பள்ளியிலேருந்து தயாராக இருக்கின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 15-20 ஆடிட்டர்கள். என்ன எங்கள் பள்ளியினுடைய ஒரே ஒரு என்னுடைய குறையை நான் சொல்லிக்கணுன்னா, நம்ம பழைய பள்ளி மாணவர்களாக எங்கெங்கே என்னென்ன அளவு இருக்கிறாங்களோ இன்னும் சரியாக தெரிஞ்சு வைக்காமல் இருக்கோம். இதை உடனடியாக இப்போ இருக்க நம்முடைய தலைமை ஆசிரியருக்கும் பிரின்ஸ்பால் அவருக்கும் கூறிக்கொண்டு, நமது பழைய மாணவனுடைய இன்றைய ஸ்டேட்டஸ் என்ன, அவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள், என்னென்ன பதவியில் இருக்கார்கள், எப்படி இருக்கார்கள் என்று நிச்சயமாக இதையெல்லாம் சேகரித்து எனக்கு கொடுத்தீர்களானால் மிகவும் நன்றாக இருக்கும். அப்படியாக நம்முடைய பள்ளியின் மாணவர்கள் பல்வேறு இடங்களில், பல்வேறு நிலைகளில், பல்வேறு சிறப்பான அம்சங்களை கொண்டு திகழ்கின்றார்கள். குறிப்பாக திருவனந்தபுரத்தை சேர்ந்த ரங்கராஜன், வரதராஜன் என்ற இரட்டையர்கள், 2 பேரும் இரட்டை மாணவர்கள், இரட்டையர்கள். அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரங்கராஜன் ஆல் இண்டியா லெவல், அப்போல்லாம் இன்ஜினியரிங் காலேஜுக்கே இது உண்டு. இப்போ எப்படி மெடிக்கலுக்கு நீட் எக்ஸாமோ அதுபோல் இன்ஜினியரிங்க்கு ஜேஇ எக்ஸாம் உண்டு. அந்த எக்ஸாமில் ஆல் இண்டியா லெவலில் 56வது ரேங்க் பெற்றான். ஆல் இண்டியா லெவலில் 56வது ரேங்க் பெற்று மிக சிறந்த நிலையில் இப்போ இருக்கான். அதனால் இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு மிக்க ஒரு சந்தோஷம். இந்த பள்ளியின் மூலம் நாம் அடைந்த பலன் என்ன என்று நான் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது மற்ற எந்த பலனும் என் கண் முன் தெரியவில்லை. என் முன் நிற்பதெல்லாம் நமது மாணாக்கர்கள் தான். அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் சிறப்பாக இருக்கிறாங்க, அதுபோல் இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் எப்படி சிறப்பாக ஆவார்கள். இந்த கண்ணோட்டத்தான் இறந்த காலத்தை எதிர்காலத்தோடு எண்ணி நிகழ்காலத்தை அதை பிணைத்துக் கொள்வதுதான் என்னுடைய தலையாய பணியாக இன்று நான் கருதுகின்றேன். மாணவ மணிகளுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இது. ஏழை எளியவருக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இது. ஆசிரியர் பெருமக்களின் நேரடி பார்வையில் மாணவர்களை கவனிக்கின்ற பள்ளி இது. எனவே இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் அதை பயிற்சிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த எங்கள்பால் நம்பிக்கை வைத்து இந்த பள்ளியில் அனுப்பி வைத்திருக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் வருக 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 என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். Education is not preparation for life. Education is life itself. Our school believes in holistic development. This moment is truly special as we invite our dynamic principal, a guiding lighthouse of our school. We are proud to express our heartfelt gratitude to him. We have indeed accomplished many things in this academic year and added many feathers to our cap. Let's welcome our dynamic principal to present our school annual report. நமது பள்ளியின் சாதனைகளையும் மாணவர்களின் முன்னேற்றத்தையும் எடுத்துரைக்க மதிப்பிற்குரிய பள்ளி முதல்வர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Very good evening to all the persons assembled here for our annual day celebration, 39th year at the school premises in the school. Before going to the annual report, even though our correspondent has welcomed everyone present here, I also have the responsibility to welcome one and all. First of all, I welcome my sister, my senior student, Dr. G. Jovindranji, MBBS, MS in OG and DGO, DNA in OG, FNB, DIP, LAP.
அதெல்லாம் நம்மளுக்கு படித்து முடிக்கவே மூச்சு வாங்குது. பட் அத்தனை டிகிரியை முடிச்சிருக்காங்க டாக்டர் ஃபீல்டில். அது மட்டும் இல்லாமல் ஷீ இஸ் நவ் ஒர்க்கிங் இன் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை, ஒன் ஆஃப் த renowned heart specialty hospital in Tamil Nadu, not only in Tamil Nadu, throughout India. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. சார் சொன்னது எனக்கு புரிஞ்சுது. பட் இருந்தாலும் நாங்கள்லாம் எப்படின்னா பாதி 90s கிட்ஸ்லேயும் பாதி 2000 கிட்ஸ்லேயும் சேர்ந்து வந்துட்டோம். ஒருவேளை இப்போ 2000க்கு அப்புறம் எல்லாருமே ஸ்கூல் ஓப்பன் ஆகி படிச்சிருந்தாங்கன்னா எல்லாருமே எல்லோரும் அலுமினி கையில் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அக்கா அதுக்கு தான் நம்பர் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். வந்தோடனே நம்பர் கேட்டாங்க. ஸோ நம்பர் கேட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அலுமினியை எப்படி ஒன்றா சேர்க்கறது? தெர் ஆர் ஹிட்டன் ட்ரெஷர்ஸ். நம்ம ஸ்கூலோட ட்ரெஷர்ஸ் வந்து இன்னும் ஹிட்டனாக நிறைய இடத்துல இருக்காங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. யாருக்கு தெரியும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இருப்பாங்க. பெரிய ஐஐடி லெவலில் இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய ஹெட் இன்ஜினியராக கூட இருக்காங்க. பட் என்னோட செட்டு, எனக்கு அப்புறம் இருக்கிற செட் மோஸ்ட்லி எனக்கு எல்லாம் தெரியும். பட் அதுக்கு முன்னே இருக்கிற செட் தான் கோல்டன் செட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கூலில். சார் சொன்ன மாதிரி அப்படி சொல்கிறத கேட்பாங்க. இந்த மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், அது நடக்கிற விதமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக. பில்டிங் வேணால் மேலே தரம் இல்லாமல் கொட்டாயாக இருக்கலாம். ஸோ கொட்டாய் போட்ட கிளாஸில் நாங்கள் படிச்சிருக்கோம். அங்கே நிறையா கற்றுருக்கோம், அங்கே நிறையா என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்திலேருந்து வந்த செட், அதிலேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம கூப்பிடணுன்றது. ஸோ இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே மோஸ்ட்லி அப்படி தான் சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றாங்க. ஏன்னா நம்ம வந்து சீஃப் கெஸ்ட் கலெக்டரோ இல்லை ஐபிஎஸ்சியோ இல்லை வேறு ஏதாவது சீஃப் கெஸ்ட்டு கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு வேலை நிமித்தமாக அவங்க வராத முடியாமல் போயிடும். ஸோ நம்ம ஏன் இப்போ ரினவுண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஓல்டு அசோசியேஷன் ஸ்டூடெண்ட்ஸை தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஆலோசனை வந்து நான் பேர் சொல்லலை, பட் இந்த ஆலோசனை எனக்கு ஒன் ஆஃப் த டீச்சர் தான் 10 நாள் முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. சார், இந்த தடவை நம்ம ஸ்கூல் அலுமினிலேருந்து ஏன் நம்ம கூப்பிடக்கூடாதுன்னு ஒன் ஆஃப் த டீச்சர் தான் என்கிட்ட சொன்னாங்க. அதை தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு சார்கிட்ட சொன்னேன், கரஸ்பாண்ட்டை சொன்னேன். கரஸ்பாண்ட் உடனே ஃபஸ்ட் ஓகேப்பா, நான் ஜோவின் ரஞ்சியா கேட்டுடுறேன் அப்படின்ட்டு. சரி, கண்டிப்பாக கேளுங்க. நம்ம அந்த மாதிரி தான் இனிமேல் வந்து சீஃப் கெஸ்ட்டை கொண்டு வரணும். நம்ம ஸ்கூல்லேருந்து சாதனை பண்ணி வெளியில் போனவங்கள தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்றது இந்த வருஷத்துலேருந்து இது ஆரம்பிக்குது. ஸோ இனிமேல் இந்த அலுமினி வந்து அடுத்தடுத்த வருஷத்தில் இன்னும் வேறு சீஃப் கெஸ்ட்டு நம் பள்ளி மாணவர்களே கூப்பிடணும். இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே உக்காந்துருக்கிற மாணவர்களாக நீங்கள் வந்து ஒரு சாதனை பண்ணி வருவீங்க இல்லையா, உங்களையும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடும். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு இது கேட்ட அந்த டீச்சருக்கும் தேங்க்ஸ், அதை உடனே செயல்படுத்தின கரஸ்பாண்டண்ட்டுக்கும் தேங்க்ஸ், அதை கேட்டு உடனே வந்த அக்காவுக்கும் தேங்க்ஸ். Now I will move on to the annual report. Annual report 2025 of our school, Lakshmi Chodia Memorial Metric High Secondary School, Kadalur. A very good evening to one and all present here. I welcome our Mrs. Dr. G. Jovin Ranji, MBBS, MSOG, DAGO, DNA, FMB, DIP, LAP, and I welcome Mrs. Dr. G. Painivelamal, BSMS, and I welcome the founder and correspondent of our school, Dr. Mavirmal Chodia, the backbone of our Lakshmi Chodia group of institutions, and I also welcome the coordinator of our school, Mrs. M. Jayanti Chodia and Mrs. B. Chitra, and I also welcome
Fatah Kansar, Headmaster, Lakshmi Chowdhury Memorial Matriculation Secondary School. Other coordinators, teachers, parents and students. And I put a special welcome to our parents who are present here, because nowadays parents have tendency that we can see the school day program in YouTube channel, in social medias. Even if you do live, in YouTube, you can watch now itself like that. Beside all that, most of the parents have come here to encourage the children who are going to get prizes. Most of you are going to have that, not only encouraging the children, but also your own experience by seeing these children getting prizes and cultural activities by children. So I give my special welcome to my parents. I welcome the students of our school. I take great pleasure in welcoming all of you on this special occasion of this annual day and prize distribution function. Like our correspondent told, our school was established in 1987, and our sister concern, Sri Lakshmi Chowdhury, has been established in 2015, and both are successfully running under Lakshmi Chowdhury Memorial Educational Trust, and the managing trustee is Dr. D. Mavirmal Chowdhury, M.Com. B.Ed. With pleasure, I am bringing you to the kind notice that in this academic year, in various fields, in many activities, students have participated, and the school has participated, and the teachers have also participated. Just I am going to give a glimpse of that report. From this academic year 2025-26, and also from the last academic year, our school has done a collaboration with the Lead School syllabus for KG to 5th standard, which is equivalent to ICSE board syllabus. We have introduced international curriculum for primary classes, which is more advanced than CBSE curriculum. Our school reopened on 9/6/2025 for this academic year. On May 25th, Sunday, the NLC Retired Persons Club awarded scholarship to economically poor children. So at the beginning of the year, the NLC Retired Persons have done a great job by giving scholarship to the students. And in this juncture, I am proud to say that our school is the only school which carries out the competition in Sundays. சண்டேல கூட ஏதாவது ஈவெண்ட்டு இல்லை கராத்தே ஈவெண்ட்டு இல்லைனா வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன், ஹிந்தி எக்ஸாமு. ஸோ மோஸ்ட்லி வந்து நிறையா ஸ்கூல்ஸ் வந்து சண்டே அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. சண்டேனாலும் அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம செஞ்சு காட்டுவோம். On 9/6/2025 Monday, school has been divided into 4 groups, that is Alcanas, Caladrius, Griffin, Phoenix. I think these school houses have started when Jovind and Jaka have left the school, I think. ஏன்னா அவங்க வந்து 12th படிக்கும் போது நான் 4th or 5th படித்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் அவங்க பக்கத்தில் உட்காந்து எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன், ஞாபகம் இருக்குது. நான் 4வது படிக்கும்போது அவங்க 12வது படித்தாங்க. ஸோ அப்போ நான் 6வது படிக்கும்போது தான் இந்த குரூப் சிஸ்டம் நம்ம ஸ்கூலில் ஆரம்பித்தோம். ஸோ அதனால தான் சொன்னேன், அவங்க கரெக்டாக அந்த எக்ஸிட் டைமில் என்ட்ரியாக அந்த சிஸ்டம் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அதை நடத்திட்டுருக்கோம். ஸோ 9/6/2025, 10/6/2025, 11/6/2025 and 12/6/2025, 4 consecutive days, Alcanas, Caladrius, Griffin and Phoenix group were introduced respectively. On 13/6/2025, Friday, introduction of school people leader and also assistant school people leader was done on the assembly. On 18/6/2025,
a Jain priest visited the school and delivered a speech to students of classes 6 to 12 standard about avoiding non-vegetarian food and many more. On 21/6/2025, Yoga Day has been celebrated on that Saturday. On 28/6/2025, inauguration of Kanmani magazine was conducted by Mr. and Mrs. Raja and Siva, released the magazine, and our veteran correspondent presided over the function. The Doctor Award was given to Dr. R. Selvaraj and Best Lawyer Award was given to Mr. Sasibalan, who is also the husband of our school student Ramya Ramachandran. Teachers were also awarded for their best performance. Around 60 students who have studied in 10th standard and 12th standard in the previous academic year 2024-25, they were awarded medals and certificates. At the end of the function, food was provided to the parents, teachers and students, honoring their academic performances. On 9/7/2025, Wednesday, LKG UKG Green Day celebration was done. On 11/7/2025, Tamilan TV has conducted a program on Independence Day special program, and it was telecasted on Tamilan TV. And there was a special debate on Tamil by our students and our correspondent as the judge. On 12/7/2025, Saturday, TNPC examinations Group 4 have been conducted in our school on the advice of our district collector. 300 students wrote the exam successfully. On 14/8/2025, Thursday, Red Day celebration was done in our school in KG to 2nd standard. On 19/8/2025, Thursday, an awareness program about basic necessity of insurance was conducted by Pondicherry Insurance Institute. Spot awards were given to the students who answered the spot questions. On 30/8/2025, Saturday, student-led conference we call in the lead program, LKG to 5th standard was done, and for each class 3 prizes were given for the best exhibits. On 3/9/2025, Traffic Police Department have conducted an awareness program on road safety and traffic rules. On 4/9/2025, Thursday, Teachers' Day celebration was done in our school for 6th standard to 9th standard students, and students performed drama, dance, speech and culturals for the teachers. On 27/9/2025 to 4/10/2025, that is for the 7-8 days, the National Service Scheme, NSS camp, the National Service Scheme of our school have conducted camp in Padarikuppam. 25 students of our 11th standard students have participated, headed by NSS coordinator Mr. Manigandan and presided over by our correspondent. On 2/10/2025, Gandhi Jayanti, on the eve of Gandhi Jayanti, a drawing competition was held and the winners were awarded. On 16/10/2025, Thursday, one of our academic collaborations, King's Academy, who teaches Vedic Maths in our school, conducted school level MCQ quiz program and awarded certificates to the students who have won the prizes. On 15/10/2025, on the eve of Dr. APJ Abdul Kalam's birthday, it was celebrated in a grand manner as a World Students' Day, and essay writing competition was conducted and students were made aware of his contributions. On that same day, Dinamala newspaper and an article was released, Kanavai Nijamakum, Tomorrow's Scientist, was published, and it was written by our correspondent. On the same day, another article on the screen time usage, which I got motivation from Dr. Parthiban. I have written I have published that article, and it came on Dinamalar on the same day. On 25/10/2025, as an initiative of Kadalur District Education Department, a moral movie
called வண்ணத்து பூச்சி மற்றும் நீரின்றி அமையாத உலகம் was screened in our school for our school students. 2 days after, on 27/10/2025, planetarium shows was presented to our classes. The students benefited by gaining knowledge about celestial objects and space because technology has been improved. In those days, I have memories that our school has taken us to Gindi Planetarium. கிண்டியில் இருக்க பிளானட்டோரியம் சென்னையில் கூட்டு போய் அந்த பிளானட்டோரியம் காமிப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அந்த பிளானட்டோரியமே உங்களுக்காக ஸ்கூலுக்கே வருது. ஸோ இந்த ஆடிட்டோரியம்லேயே அவங்க அந்த ஏர் பலூன்ஸை வச்சு பிளானட்டோரியமில் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. On 31/10/2025, Aravind Eye Hospital conducted a special eye camp for the students and also teachers, and also they have given free medicines. On the same day, RTE special lot selection of our students for the academic year was held. As you all know, this year, because of some law problems, RTE was delayed, and on that day, RTE selection was done and 7 students have been selected and they have been admitted for this academic year 2025-26. 1/11/2025, Dinamalar Pattam, Vinadi Vina. So Dinamalar Pattam quiz competition was conducted at the school level, which correspondence is being continuously insisting the importance of Pattam, and students were selected for the district level. On 14/11/2025, on the eve of Children's Day competition, a fancy dress competition was conducted for LKG to 9th standard students, and the prize for the best personifications were awarded. ஸோ இதை படிக்கும்போதே உங்களுக்கு அப்போ இருந்த அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே மாறல. ஆகஸ்ட் 15 எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தினா டிராயிங் காம்படிஷன், ஆமாம் செப்டம்பர் ஃபேன்சி டேஸ், இல்லைனா இதுலேயும் ஃபேன்சி டேஸ், நவம்பர் 14 ஃபேன்சி டேஸ் காம்படிஷன். அப்போலாம் அந்த சின்ன ஸ்டேஜ் ஓல்டு ஆடிட்டோரியமில் இருக்கும், அங்கே தான், அது மட்டும் தான், இதெல்லாம் ஆடிட்டோரியம் கிடையாது, அங்கே நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அப்பையிலேருந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம ஸ்கூலில் நடந்துட்டு இருந்த அந்த அந்த காம்படிஷன்ஸ். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஒரு முக்கியமான காம்படிஷன் வந்து அதுக்கப்புறத்துலேருந்து நடக்குது. ஸோ ஆஃப்டர் தட், ஆன் 2011-25, NSS students participate in a drug awareness rally from Kadalur Town Hall to Kadalur Government ITI in Gontur. On 9/12/2025, in our school, the computer science curriculum, this is a very important thing for 8th standard and 9th standard. We are following the computer curriculum from the renowned Bharathidasan University. University describe பண்ண கரிக்குலம் நம்ம ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த காலேஜோட கரிக்குலமாக 8th 9th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலும் பண்ணாங்க. ப்ராக்டிக்கல் இப்போ ரீசெண்டாக பண்ணி முடிச்சிருக்காங்க தியரியும். ஸோ திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் அ டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இதுதான் அதோட இது, ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட டிகிரி சர்டிஃபிகேட்டை ஆன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் ஆஃப் த கோர்ஸ் தே வில் கெட். இதை வந்து ஃபார் த பாஸ்ட் 4 years we are doing. On 13/1/2026, Samattuva Pongal was celebrated in our school, and Madam Correspondent and many teachers have cooked the Pongal along with the cultural traditional dances of the children in the most precious premises near the statue of our school. On 26/1/2026, this is what I want to insist. On the eve of Republic Day, a poetry recitation competition was held and students were awarded prizes. This is a unique competition that not many schools will do. கவிதை ஒப்புவித்தல் போட்டி, போயட்ரி ரெசிடேஷன் காம்படிஷன். ஒரு காம்படிஷனை வந்து ஒரு பேப்பரில் எஸ்ஸே எழுதிடலாம் ஈஸியாக, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஸ்பீச் பேசிடலாம். ஆனால் கவிதையாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கவிதை நயத்தோடு அதை மறக்காமல் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காம்படிஷனை நம்ம ஸ்கூலில் தொடர்ந்து ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி நடத்திட்டு வரும். அண்ட் ஒரு தடவையும் இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கும் ரிப்பப்ளிக் டே நடக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் டே என்ன, ரிப்பப்ளிக் டேனா என்னன்றதை பசங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருவோம். On 2/2/2026, sports treasure of our school, I can call this boy, M. Jagannathan of 9th standard, have won first place in the National
lever roller and ice hockey tournament. All of you give him a thundering clap. அதாவது இது என்ன போட்டினா ஸ்கேட்டிங் போட்டி. காலில் வந்து ஒரு சக்கரத்தை சுற்றிட்டு போவாங்க இல்லையா, அந்த போட்டி தான். சின்ன வயசுலேருந்து அந்த மாணவன் வந்து இந்த போட்டியில் பல பரிசுகளை வென்றிருக்கான். அது மாநில லெவல்லையும் சரி, நம்ம ஸ்டேடியம்லேயும் சரி, அடுத்தது அவன் இண்டோர் போயிருக்கான், விளையாடி இருக்கிறான், மலேசியா போய் விளையாடி இருக்கான். ஸோ இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போய் அவன் இதை பார்ட்டிசிபேட் பண்ணி வந்திருக்கான். அதுலேயும் இப்போ இது என்னென்னா ஐஸ் ஹாக்கி, பனி பிரதேசத்தில் போய் இந்த விளையாட்டை விளையாடுறது. அந்த இதில் நேஷ்னல் லெவலில் he has won the first place in the போது we have greeted him and today also he will come to receive the prize. On 7/2/2026, Sports Day was celebrated at Anna Stadium. Many events including athletics, long jump, high jump, shot put were conducted. The overall championship was awarded to Dhanushri, Dakshan and two more students in 10th standard by SDFC Life Kadalur branch manager and our correspondent. ஸோ அன்றைக்கி 7ஆம் தேதி பிப்ரவரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்றைக்கி எப்படி ஸ்போர்ட்ஸ் ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுறோமோ அன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே அங்கே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒன் டே ஸ்ட்ரெஸ் அவுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டெய்லி படிப்பு பாடம் அப்படியே ஸ்கூல்லே இருந்துட்டு எக்ஸாம்ஸ் இப்படியே போயிட்டு அந்த ஒன் டே ஸ்போர்ட்ஸில் ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணும்போது அன்றைக்கி நானுமே பசங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாடுறேன். On 4/2/2026, Tirukkural recitation competition was conducted by Mr. Bhaskaran. Nearly 60 students have participated and won the prizes just in this February. On 18/2/2026, an English proficiency test was conducted by Tirunelveli Bharat Institute and it is also been done. On 21/2/2026, just before, we have Science Expo for LKG to 5th standard by SLC under lead was conducted in respective classrooms. Students exhibited their creative ideas, and 6th standard to 9th standard students and also robotic exhibits also displayed here in the auditorium last week. Many milestones have been achieved and many still have to be reached. We at Lakshmi Chodia Memorial Matriculation High Secondary School and Sri Lakshmi Chodia Matriculation High Secondary School will continue our unceasing efforts to mold the young minds into the well-balanced personalities with confidence and zeal befitting the standards of this portal of the education. This report is a sincere attempt to showcase our progress in the terms of achievements and activities during the same. Thank you one and all. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். Memorable annual day, we are privileged to honor our chief guest, Dr. G. Jovin Ranji, a gynecologist cum fertility specialist. We proudly say that she is a former student of our school. Dr. Jovin Ranji stands as a symbol of success, leadership, and inspiration. Her journey motivates young minds to dream bigger and aim bigger. Now, I request our veteran correspondent, sir, to give a floral welcome and present a memento to our chief guests. இன்றைய விழாவின் நாயகி எமது பள்ளியின் முன்னாள் மாணவி, ஆனால் இன்று வெற்றியின் சிகரமாக நம் முன் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வேர்களை மறவாத விழுதுகளே மரத்திற்கு அழகு. அந்த வகையில் தான் பயின்ற பள்ளிக்கு இன்று சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் உங்களின் எளிமையையும் வளர்ச்சியையும் இப்பள்ளி சமூகம் மனதார பாராட்டுகின்றது. இன்றைய விழாவின் நாயகி எமது பள்ளியின் முன்னாள் மாணவி மற்றும் சிறப்பு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜி. ஜோவின் ரஞ்சித் அவர்களுக்கும் டாக்டர் ஜி. பழனிவேல் அம்மாள் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு எமது தாளாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
token of our gratitude, reminding you of the profound admiration and respect we hold for you, Madam. Next, I would like to invite our headmaster, Mr. S. Patakan, to offer a felicitation speech on this auspicious occasion. Superintendent sir and principal sir, to present a memento for our chief guest, Dr. Jovin Ranji. And to Dr. Paranivel Lammal. Please give them a huge round of applause. A very good evening to all, one and all who gathered here. So it is very happy and a pleasure that we are celebrating 39th annual day function here. So it is not 1 year, 39th annual day celebration we are celebrating. On this occasion, it gives us immense pleasure and honor to welcome the chief guest, Mrs. Rovin Ranji ma'am, Dr. Rovin Ranji ma'am. Ma'am designation சொல்லிக்கிட்டே இருக்கலாம். MBBS, MS, DGO, DNA, FNB, DIP, LAB அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். We welcome you ma'am. Welcome you ma'am. So ma'am is our old student. கரஸ்பாண்ட் சார் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தப்போதே சொன்னார், இதை பாருங்கள் சார் போர்டில் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து நான் 2007 வந்து அப்பயே சொன்னார், இவங்கெல்லாம் வந்து நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் சார், இவங்கெல்லாம் ஸ்டேட் ரேங்க்லாம் வந்திருக்காங்க, இதே மாதிரி ரிசல்ட் நீங்கள் கொடுக்கணும் நிறையா தடவை சொல்லியிருக்காரு. ஸோ இட் இஸ் வெரி ஹாப்பி டு வெல்கம் மேம் ஒன்ஸ் அகெயின். ஆஸ் சார் டோல்ட், இட்ஸ் நாட் ஈஸி. ப்ரீவியஸ் nowadays we can get centum everything easily. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டம் எடுத்திருக்காங்க, 2 ஸ்டூடெண்ட் கெமிஸ்ட்ரி சென்டம் எடுத்தாங்க, மேக்ஸில் ஒரு 2 ஸ்டூடெண்ட்லாம் ஈஸி இந்த இப்போ எடுக்கிறது. பட் அப்போ அப்படி கிடையாது. ஸோ இட் இஸ் எ ரியலி difficult task. So once again we thank for the wonderful student we gain by this school. Next, Palanivel, Dr. Palanivel madam, BSMS. We welcome you ma'am. Ma'am also our old student. Welcome you ma'am. So it is most important, who is the hero behind this? He is none other than our correspondent, Dr. D. Maur Milchodia, M.Com. B.Ed. So who is the inspiration, who is the backbone of this institution, who is a motivator, who is a great speaker, who is educationalist. Welcome you sir. And behind the sir, our coordinator ma'am, Jayanti Chodia ma'am. We welcome you ma'am. So dynamic and young and enthusiastic principal sir, Mr. M. Santosh Mulchodia, MSc B.Ed. We welcome you sir. So sir has given annual report very briefly. Really I thank sir, because he got a small problem in his eyes. Even though neglecting their problems, sir voluntarily has come, has given an annual report. So we thank and welcome you sir. Mr. Principal sir, welcome you sir. And Sundaramurthy sir, who is a press reporter on the stage. Welcome you sir. We are gathered here, we are sitting here, and I am also speaking behind this. Our passionate and tolerable and energetic Madam Chitra, Madam Chitra Madam, Coordinator Madam, welcome you ma'am. So it is a great pleasure to welcome and to give a speech for the parents who gathered here. Not only the parents, students and grandparents
You are the real one. You only make us enough encouragement and give a stable happiness, and because of you parents we are on this stage. So we welcome all the parents and students. Welcome the parents and students. As students கொஞ்சம் சைலண்டாக இருக்கலாம். இங்கே உட்காந்துருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சைலண்டாக வந்து பேசாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஃபெலிசிட்டேஷன் ஸ்பீச் கரஸ்பாண்ட் சார் வெல்கம் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஸோ வாட் இஸ் ஆனுவல் டே? ஒய் ஆனுவல் டே இஸ் செலிப்ரேட்டட்? யாராவது சொல்ல முடியுமாப்பா? ஆனுவல் டே எதுக்காக செலிப்ரேஷன் பண்ணுறோம்? எதுக்காக இந்த லைட்டிங், எதுக்காக ஆனுவல் டே செலிப்ரேஷன் பண்ணுறோம்? பிகாஸ் இட் இஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அலோன். ஸோ ஆனுவல் டே பிரிங்ஸ் யூ கான்ஃபிடென்ட். இப்போ ஈச் அண்ட் எவரி பார்ட்டிசிபெண்ட் இஸ் ஹியர். இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷனில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், அப்போ உனக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. யூ கெட் லீடர்ஷிப் குவாலிட்டி உனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பீச் யூ கேன் கிவ். பப்ளிக்கில் வந்து ஸ்பீச் நீ பண்ணலாம். டீம் ஒர்க் எப்படி பண்ணலாம்? இப்போ டீம் ஒர்க் எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் எப்போ முடியும்? இதோட ரீசன் தான் பிஹைண்ட் ஆனுவல் டே. இது அட்வர்டைஸ்மெண்ட்காக கிடையாது, பியூர்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேஜ் ஃபியர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். தட்ஸ் வை வி ஆர் செலிப்ரேட்டிங் த ஆனுவல் டே. So like that, so how we are achieved the success? It is because of working together. Our school follow the mantra working together. The working together reason da up to level we are standing. That's why we are producing result and all. One man army cannot achieve. So working together is very very important. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க, எப்போ நீ வந்து ஸ்டேஜ் வர போகிற, ப்ரைஸ் வாங்கணும், நிறையா இருக்குது. ஷார்ட்டாக முடிச்சிடலாம் நம்ம. ஸோ வாட் இஸ், ஐ வாண்ட் டு டெல் எ ஸ்மால் ஸ்டோரி. உனக்கு ஸ்டோரி மட்டும் சின்ன சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இன் ஒன் வில்லேஜ், ஒரு வில்லேஜில் பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட்ஸ்க்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தவன் பெரியவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், இன்னொருத்தன் சின்னவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். லாஸ்ட்டாக இருக்க கொஸ்டின் லிசன் பண்ணலாம். அவங்க அம்மா ஒரு ஃபார்மர். அன்றைக்கி சண்டே நம்ம என்னப்பா பண்ணுவோம்? டிவி போட்டு ஏதோ படம் பார்த்துட்டு இருந்துருவோம் இல்லையா? அவங்க அம்மா வேலைக்கு போகிறாங்க. கிராமம், ஒரு வில்லேஜில் இருக்கவங்க. இன்றைக்கி 2 பேரும் வீட்டில் பத்திரமா இருங்கப்பா, வெளியே வராதிங்க, நாங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு வர சொல்லி போகிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போவுமே எது செய்யக்கூடாது, எது சொல்கிறோமோ செய்யக்கூடாதுன்னா செய்யணும். அதான் நமக்கு பிடிச்சது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் அதான் பிடிச்சது. அந்த பசங்க கேட்காம அம்மா போயிட்ட அப்புறம் கொஞ்ச நேரம் கிளம்பி போகிறாங்க. அம்மா எங்கே வேலை செய்கிறாங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. தேர் சீயிங். அவங்க அம்மா ஏன்ப்பா வந்தேன்? இல்லைம்மா போர் அடிச்சது வந்துட்டேன். அதான் நீங்கள் சொல்கிறீங்க படித்து போர் அடிக்குதுன்றீங்க. சரி ஓகே, அவங்க அம்மா வந்துட்ட பசங்களை அனுப்ப முடியாது இல்லையா? கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு ஒர்க்கை நிறுத்திட்டு, இருட்டாயிடும்பா, சீக்கிரம் நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. சரிம்மா சொல்லிட்டு இருட்டுக்கு முன்னாடி அந்த பசங்க கிளம்புறாங்க. ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஒரு பெரிய பையன் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பான், சின்ன வந்து கொஞ்சம் சுமாராக இருப்பான், கொஞ்சம் வீக்காக இருப்பான். போகும்போது சும்மா போக முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? நடந்து வரும்போது கத்திட்டே வருவோம் இல்லையா? அதே மாதிரி போகும்போது சும்மா போக முடியாது. அங்கே விளையாட்டே போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய கிணறு. விளையாடும் போது பெரியவன் கிணத்துல வந்துடுறான். சின்னவன் என்ன பண்ண முடியும் அவனால்? he cannot do anything. is it or not? அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. திணறான், பார்க்குறான். பெரியவன் பேர் அருண், சின்னவன் பேர் தருண். தருண் என்னை காப்பாற்றுன்னு கத்துறான். தருண் பார்க்குறான், கூப்பிட்றான், யாருமே இல்லை. 15 கிலோமீட்டர் யாருமே இல்லை. அண்ணனை காப்பாற்றி ஆகணும். அவன் பாரு நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பான். என்ன பண்ணுறது? கடைசியாக அப்படியே பார்த்தா ஓரமாக ஒரு
ஒரு கயிறும் ஒரு பக்கெட் இருக்குது. இவன் எப்படி அவனை இழுக்க முடியும்? இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், இம்பாசிபிள். இருந்தாலும் he has taken a step, he has put the rope. கயிறு பிடிக்கிறான். அருண் வரான், பொட்டுன்னு கீழே வந்துடுறான். மறுபடியும் கொடுக்குறான், மறுபடியும் கீழே வர்றான். இதே மாதிரி போயிட்டே இருக்கு. அவனால் முடியல. கடைசியாக என்ன பண்ணுறான்? அருண் மேலே வந்துடுறான். கொஞ்சம் அது பெரிய கிணறு. ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுஜித், இந்த கஷ்டம் யாருக்கு தெரியும்? சுஜித் ஒரு ஆழ்கிணறுல விட்டா படிச்சிருப்பீங்க இல்லையா? டிவிலாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பையன் கிணறுல விழுந்தால் என்ன ஆகும்? அந்த கஷ்டம் அங்கே அம்மாவுக்கு தான் தெரியும். நம்ம வேணால் ஸ்டோரியாக சொல்லிட்டு நான் போயிடலாம். இங்கே அந்த பையன் வெளியே வந்தான். எப்படிம்மா வந்தான்? யாராவது சொல்ல முடியுமா? முடியுமா? அவனே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான். இவன் சின்னவன், 4th படிக்கிறான், 8th படிக்கிறான். அந்த கயிறு எப்படி வந்துட்டான்? வந்துட்டு போய் வீட்டுக்கு போய் சொல்கிறான் எல்லாத்தையும். போகிறதுக்குள்ளே 15 கிலோமீட்டருக்கு இல்லையா? அவன் துணியெல்லாம் காஞ்சி போயிடுச்சு, ஈரமும் இல்லை. யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. நீ இப்படிலாம் சும்மா சொல்கிற. அவங்க அம்மாவும் நம்ப மாட்டேன்றாங்க. நீ கிணத்துலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரை ஏமாத்துற? சும்மா வந்து கதை சொல்லாத, போன்றாங்க. அங்கே ஒரு பெரியவர் மட்டும் உட்காந்துருக்காரு. அவர் அவன் சொல்கிறது உண்மைன்றார். வாட் இஸ் த சர்ப்ரைஸ்? ஸ்டூடெண்ட் சொல்ல முடியுமா எப்படிப்பா உண்மை அது? எதனால தான் வந்தான்? 12th ஸ்டாண்டர்ட். என்ன சார் ஃபிசிக்ஸ்லேயே நான் சொல்ல மாட்டேன், ஏன் சார் கேட்குறீங்கன்றீங்களா? எப்படி வந்திருப்பான்? ஓகே, சம் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன் கான்ஃபிடென்ட்ன்றீங்க. கரெக்ட், வெரி குட். கான்ஃபிடென்ட் ஒரு ரீசன் தான். முயற்சின்றீங்க. ஓகே, முயற்சியும் ரீசன் தான். யோசிச்சு பாருங்கள் என்ன ரீசன். ரியல் ரீசன் அது கிடையாது. 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாருமே இல்லை. உன்னால் முடியாது, நீ செய்ய மாட்ட சொல்கிறதுக்கு அந்த சின்ன பையனை யாருமே சொல்ல. இதுவே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நீ சின்ன பையன்டா, அங்கே பக்கத்தில் யாராக இருந்தால் நீ சின்ன பையன், உன்னால் முடியாது, உன்னால் முடியாதுன்னு இருப்போம். ஸோ முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த சின்ன பையனுக்கு அங்கே யாருமே இல்லை. ஸோ அதனால் அவன் முடியும்னு நினச்சிட்டு மட்டும் ட்ரை பண்ணான், அவன் சக்சீட் பண்ணான். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் ஆகிருக்கீங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸாலையும் முடியாது கிடையாது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முடியாதுன்னு தோல்வி அடைஞ்சா, he got failure because of us only. நம்மளால தான் அவன் ஃபெயில் ஆகிருக்கான், நம்ம தான் ரீசன். ஒரு ஸ்டூடெண்ட் தோல்வி அடைஞ்சானாக்கா அதுக்கு முழு காரணமும் நம்ம தான். நம்மளாம் நம்ம சுற்றி உள்ளவங்க. முதல் காரணம், தோல்வி அடைந்த ஸ்டூடெண்ட்டோட பெற்றோர் முன்னாடியே தோல்வி அடைஞ்சாங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். A child has lost, ஒரு திங்க் இருக்குது. A child has lost, it indicates that their mother has already failed. ஒரு ஸ்டூடெண்ட் தோல்வி அடைஞ்சானா அவங்க அம்மா முன்னாடியே தோல்வி அடைஞ்சாங்க அர்த்தம். அப்போ எந்த ஸ்டூடெண்ட் தோல்வி அடைறதுக்கு காரணம் நம்ம தான் ஆயிடும். நம்ம யாரையும் இப்போ கீழே விழுந்தாலும் என்ன பண்ணுறோம்? ஐயோ கீழே விழுந்தாடா, உன்னால் முடியாது, இவ்வளோ அடிபட்டுச்சு, அப்படி சொல்லக்கூடாது. உன்னால் முடியும்னு சொல்லி செய்யணும். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மெசேஜ் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஒன்ஸ் அகெயின் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவரி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் who gathered here, teachers, parents, students and members and the dignitaries. I thank you one and all. Thank you. Sir, to honor our Sundaramurthy sir, we request Sundaramurthy sir to please come forward to give felicitation speech. லட்சுமி சோரடியாவின் ஆனுவல் டே செலிப்ரேஷன் 2026ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள இந்த ஆண்டு விழா சிறப்புக்கு சிறப்பு விருந்தினராக கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. சிறப்பு விருந்தினராக சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் டாக்டருமான டாக்டர் ஜோவின் ரஞ்சி அவர்களே மற்றும் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவரான
சித்த மருத்துவத்தின் வித்தகராக திகழ்ந்து கொண்டிருக்கும் நமது டாக்டர் ஜி பழனிவேலம்மாள் பிஎஸ்எம்எஸ் அவர்களே மற்றும் இந்த பள்ளியினுடைய இப்பகுதியினுடைய மக்களால் வள்ளல் என்று போற்றப்படுகின்ற நமது கரஸ்பாண்டன்ட் மாவெர்மல் சோரடியா அவர்களே, ஜெயந்தி சோரடியா கோஆர்டினேட்டர் அவர்களே, சந்தோஷ்மல் சோரடியா பிரின்சிபல் அவர்களே மற்றும் அசோக்மல் சோரடியா அவர்களே, ராஜலட்சுமி சோரடியா, வத்தகான் ஹெட்மாஸ்டர் அவர்களே, சித்ரா கோஆர்டினேட்டர் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய பெருமையை பற்றி கூறிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இங்கு படிக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்களிடம் நான் சில விஷயங்களை சர்வே பண்ணி பார்த்திருக்கிறேன். அந்த சர்வேயில் மாணவர்களுடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பள்ளியின் தாளாளர் ஒரு வள்ளல் என்று. கேட்பதற்கே பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்த 2 மருத்துவர்கள் இங்கே வீட்டிருக்கிறார்கள். இவர்களாம் இந்த பள்ளியினுடைய பெருமைக்கு எடுத்துக்காட்டாக வழங்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள் அனைவருமே எதிர்காலத்தில் ஒரு கலெக்டராகவோ ஒரு எஸ்பியாகவோ மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி துறையிலேயோ பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான பிரகாசத்துடன் காணப்படுகிறது. மேலும் இப்பள்ளி கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஒரு பெருமை வாய்ந்த விஷயம். அதுலேயும் இந்த எஸ்எஸ்ஆர் நகர் அமைந்துள்ளது இன்னும் சற்று பெருமை வாய்ந்த நகரம். கடலூருக்கு என்றாலே நிறைய பெருமை வாய்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக கடலூர் மாவட்டத்திலே தான் பெருமை வாய்ந்த பழுப்பறிவர்கள் எப்பொழுதுமே இது முடியாது, இது நடக்காது, இது தெரியாது என்று கூறுவார்கள். முடியாது என்று சொல்வது எல்லா வகையிலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூட நம்பிக்கை. முடியுமா என்று கேள்வி கேட்பது ஒரு அவநம்பிக்கையாக, முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கையாகும். எப்பொழுதுமே முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் அப்படி என்று தன்னம்பிக்கையோடு மாணவ செல்வங்களும் அவரை சார்ந்த பெற்றோர்களும் மாணவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு பல்வேறு விஷயங்களை ஊக்குவித்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பினை நல்கிய இப்பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you for your valuable speech. We would like to invite Dr. G. Palanivelammal, who is also our old students, proud to say this, to give a short speech. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் இந்த பள்ளியின் பழைய மாணவி என்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். இன்று மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் இந்த பள்ளியின் மாணவி என்பதில் மிக மிக பெருமை கொள்கிறேன். முதலாவதாக இந்த மருத்துவ தொழிலுக்கு வருவதற்கு இந்த பள்ளி தான் காரணம். நான் எத்தனை பெரிய வெற்றிகளை அடைந்திருந்தாலும் அதற்கு முழுமுதற் காரணம் இந்த பள்ளி மட்டுமே. இந்த பள்ளி ஆசிரியைகள், முக்கியமாக நமது தாளாளர் மேடம் அவர்களும் தான். நாங்கள் படிக்கிறப்போ குருகுலம் போல் இருந்தது இந்த ஸ்கூலு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பற்றியும் தாளாளர்களுக்கு தெரியும். ஃபேமிலியோடு பிணைஞ்சு இருந்தோம். எல்லாரை பற்றியும் அவங்களோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன எல்லாம் தெரியும். அவ்வளோ அழகாக கொண்டு வந்தாங்க. எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லா வெற்றிகளுக்கும் அவங்க மட்டும்தான் காரணம். அது தவிர அந்த பாசிட்டிவ்னஸ்ங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மாணவர்களிடையே. ஆனால் இவங்க பள்ளியில் படித்தா கண்டிப்பாக அது அதிகமாக தான் இருக்கும். நான் அதை உணர்ந்திருக்கேன். ரொம்ப அழகாக நம்மளை வழி நடத்தி கொண்டு வருவாங்க. இன்றைக்கி பாடங்களை யாருனாலும் நடத்தலாம்,
யூடியூப் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஆனால் மாணவர்களை வழி நடத்துறதுக்கும் அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கும் ரொம்ப கம்மியானவங்க தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நமது தாளாளர் அவர்கள். அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிறப்போ உண்மையிலே குருகுலம் மாதிரி இருக்கும். கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய கஷ்டப்பட்டாலும் அந்த டைம்லலாம் அவங்க தான் தோள் கொடுத்து தாங்கினாங்க. எவ்வளோ பெரிய வெற்றிக்கு போனாலும் இந்த ஸ்கூலுக்கே அதை அர்ப்பணிக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்கூல் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம். ஒவ்வொரு வெற்றிகளும் இந்த ஸ்கூல்னால தான் வந்தது. நான் படித்தேன். ஃபஸ்ட்டு 10th இங்கே நான் தான் ஸ்டேட் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தேன். இங்குள்ள ஸ்கூல் டீச்சர்ஸும் அப்படி தான், புரியலனா ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க. நான் அறிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல. என் குழந்தைங்கக்கிட்ட கூட சொல்லுவேன், நான் படித்த ஸ்கூல் மாதிரிலாம் உங்களுக்கு கிடச்சிருந்தா நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க அப்படின்னு. நான் டீச்சர்ஸ் ஆகட்டும், கரஸ்பாண்டன்ஸ் சார் ஆகட்டும், மேடம் ஆகட்டும், எஜுகேஷனை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, வாழ்வியலை சொல்லி கொடுத்தாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டராக இருந்து பார்க்குறப்போ தன்னம்பிக்கை எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் சடனாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் அவ்வளோ அழகாக எங்களை வழி நடத்தி கொண்டு போனாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தேவை இந்த வழி நடத்தல் தான். அந்த வழி நடத்தலை கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார், தேங்க்ஸ் எல்லாம். இது ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். உண்மையிலே லக்ஷ்மி ஷோர்டியா ஃபேமிலின்னு தான் சொல்லணும். ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபேமிலியாக எங்களை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே இவங்களால் மட்டும்தான் சாத்தியமாச்சு. இந்த ஸ்கூல் நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கூலில் வந்து படித்ததுக்கு எங்களுக்கு கிடைச்ச அத்தனை வெற்றிக்கும் காரணம் இந்த ஸ்கூல் மட்டும்தான். நன்றி நன்றி. Thank you, madam. We are very much pleased at your words about our school. Also, we are proud that you are old student of our school and you are marching ahead. Thank you, madam. Thank you. Success is not the destination, but the journey of constant learning and improvement. We are really fortunate to have such eminent guests amongst us on this great evening. May I invite our chief guest, Dr. G. Jovin Ranji, gynecologist cum fertility specialist, to address the gathering. உயிரை காக்கும் உன்னத பணியில் இருக்கும் இவரின் உரை நம் மாணவர்களின் லட்சியங்களுக்கும் உயிர் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. எந்த வகுப்பறையில் அமர்ந்து தனது எதிர்கால கனவுகளுக்கு உயிர் கொடுத்தாரோ அதே மேடையில் நமக்கு மாணவர்களுக்கு ஊக்கமளிக்க வருகிறார். அன்று மாணவியாய் கேட்டவர் இன்று வழிகாட்டியாய் பேச வருகிறார் நம் சிறப்பு விருந்தினர். Respected correspondent, distinguished guests, esteemed teachers, honorable parents and my dear students, எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் ஸோ ஓவர்வெல்மிங், பயங்கர நாஸ்டாலஜிக்காக. ஒரு காலத்தில் நானும் உங்களை மாதிரி தான் இதே மாதிரியே உட்காந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்மளை எப்போ கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் நானும் மேக்கப் போட்டுட்டு தூங்கி எழுஞ்சிட்டு எப்படா சீஃப் கெஸ்ட் ஸ்பீச்சை முடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணேன். ஸோ உங்களை மாதிரி இருந்து இங்கே வந்திருக்கனாலே என்னவோ தெரில, it feels so humble to be here and today is a blessing. So first of all I thank the Almighty for blessing us this day, and next I wish to thank our correspondent for inviting me and my sister today. என்னோட தம்பி சந்தோஷ் உங்களோட ஹெட்மாஸ்டர் பிரின்சிபல் சொன்ன மாதிரி, let me bear the torch bearer and I wish more and more alumnis of our school. ஏன்னா நமக்கே தெரியாது எல்லாரும் என்னென்னோ பொசிஷனில் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் இங்கே வந்தாங்கன்னா உங்களுக்கும் பெரிய ஊக்கமாக இருக்கும். ஸோ ஐ திங்க் from now on you will also see more, and I'm so happy to see the growth of our school in this 25 years. நான் இந்த ஸ்கூலை விட்டு போய் 25 years ஆகுது. 25 years கழிச்சு வரும்போது என் ஸ்கூலை பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. I don't know how many of you will know, every time when I used to enter the school, நம்ம பழைய HM ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டாக, that used to be the 12th standard, I used to read the slogan every day. This is my school, I am proud of it, make it proud of me. I am always proud of my school and I hope I have done something to make it proud of me. உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும், எதுக்கு இப்போ இவங்களை கூப்பிட்டுட்டு வரணும், எப்போவும் யாராவது கலெக்டர் வருவாங்க, பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க, எதுக்கு இன்றைக்கி இவங்க வந்திருக்கணும்? பிகாஸ்
ஐ ஆம் ஒன் அமாங் யூ. நானும் உங்களை மாதிரி இருந்து இங்கே வந்தேங்கிறனால ஸோ தட் யூ வில் ஆல்சோ கெட் இன்ஸ்பயர்ட். யூ கேன் ஆல்சோ ரிலேட் வித் மீ. நீங்கள் இப்போ என்னெல்லாம் கனவு காண்றீங்களோ அதே மாதிரி தான் நானும் இதே யூனிஃபார்மில் இதே இடத்துல உட்காந்து கனவு காண்டுட்டு இருந்தேன். ஸோ இஃப் ஐ கேன், த ஒன்லி திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் யூ கேன். இதை சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு 3 விஷயம் இருக்குது. ஒன்று, எய்ம் ஹை. எய்ம் ஹைன்னு சும்மா சொல்லலை, அந்த காலத்துலேருந்தே திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எய்ம் ஃபார் த மூன், ஈவன் இஃப் யூ மிஸ் இட் யூ வில் லேண்ட் இன் அ ஸ்டார். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு சுவாமி விவேகானந்தரும் சொல்லியிருக்காங்க. ஸோ எய்ம் ஹை, டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப். நீங்கள் லிமிட் பண்ணாமல் பெரிய எய்ம்க்கு அச்சீவ் பண்ணணும்னு நினைங்க. ஐ நெவர் தாட் நான் ஒரு ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மார்க் வாங்கி ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்குவேன்னு எனக்கு அப்போ தெரியாது. பட் ஐ எய்ம்டு ஹை. சிமிலர்லி யாருமே யூ எய்ம் ஹை ஸோ தட் யூ வில் புட் மோர் எஃபர்ட்ஸ் டு இட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். த செகண்ட் ஒன் இஸ் choose your friends wisely because it can either make you or break you. இதுக்கு அர்த்தம் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு புரியும், இன்னும் சின்ன பசங்களுக்கு புரியாது. There is a famous saying, show me your friend, I know who you are. நம்ம ஃப்ரெண்டை பார்த்தாலே நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும். A friend is someone who should motivate you, who should encourage you, who should bring the good in you. I will be proudly telling I have a few good friends with me today. என்னை பார்க்குறதுக்காகவே இங்கே வந்திருக்காங்க. ஸோ a friend should be proud of your happiness. நீங்கள் சக்சீட் ஆனீங்கன்னா அவங்க சந்தோஷப்படணும். Not someone who pulls you down, who backstabs you or who makes you do bad. It will be a life-changing decision for you to choose your friend. Because in the school friendங்கிறது இதோட முடிய போகிறதில்ல, லைஃப் லாங் வரப்போகுது. ஸோ choose your friends wisely. The third important thing I want to tell is work hard. Work hard today so that you will be happy tomorrow. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளே நமக்கு வேணான்னு சொன்னால் கூட நம்மளோட முயற்சி நம்ம பண்ணதுக்கேற்ற பலனை தெரியும். அதே மாதிரி தான் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உழற்றுபவர். எ ஹார்ட் ஒர்க் கேன் சேஞ்ச் யுவர் ஃபேட். உங்கள் ஃபேட்டில் ஒருவேளை அப்படி ஏதாவது ஒன்று கெட்டதாக இருந்தால் கூட உங்களோட ஹார்ட் ஒர்க் வில் சேஞ்ச் இட். ஹார்ட் ஒர்க்னா அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு நீங்கள் 6 மணிக்கு எழுந்து படிக்கிறீங்க. மேபி உங்களால் 5 மணிக்கு எழுந்து படித்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா do that today. நீங்கள் கேட்கலாம், நான் நல்ல ஹையாக எய்ம் பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பட் நான் நினச்ச மாதிரி பண்ணலை, தென் why should I do? கரெக்ட் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் 10 years, ஆஃப்டர் 20 years என்ன மாதிரி திரும்ப யோசித்து பார்க்கும்போது, எஸ் ஐ டிட் மை பெஸ்ட் தட் டே, ஐ கேவ் மை பெஸ்ட் எஃபோர்ட் தட் டே நீங்கள் நினைக்கணும். யூ ஷுட் நாட் ரெக்ரெட். நான் அன்னைக்கு நல்லா படிச்சிருந்துருக்கலாம், நான் அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்துருக்கலான்னு யூ ஷுட் நாட் ஹாவ் ரெக்ரெட்ஸ். அதுக்காக மட்டுமாவது ஜஸ்ட் டூ யுவர் த பெஸ்ட் ஹார்ட் ஒர்க். நெக்ஸ்ட், பேரண்ட்ஸ்க்கு எனக்கு சொல்கிறதுக்கு 2 மெசேஜ் இருக்குது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பி த ரோல் மாடல் டு யுவர் சில்ட்ரன். You may think children will not listen to your advice. ஆமாம், children will not listen to our advice, but children will always imitate our actions. நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறோம், நமக்கு கோபம் வந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம திங்ஸை எப்படி அடுக்கி வைக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு அது அப்படியே அவங்க ஆழ் மனசுக்குள்ளே பதியும். அவங்க எப்போல்லாம் பேரண்ட்ஸை ரோல் மாடலாக வைக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்க தப்பு செய்யவே மாட்டாங்க. they will become better. ஸோ குழந்தைகள் சொல்வதை விட செய்வதை தான் பார்ப்பாங்க. அவங்க ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நாமளும் எக்ஸசைஸ் பண்ணணும், அவங்க படிக்கணும்னா நாமளும் கூட புக் எடுத்து படிக்கணும். நம்ம ஃபோனை பார்த்தா அவங்களும் ஃபோனை பார்ப்பாங்க. இப்போ நம்ம நல்ல ஹேபிட்ஸை பண்ணி நம்ம அவங்களுக்கு ரோல் மாடலாக, எல்லாரும் நல்லா படிக்கணும்னு கிடையாது, ஆனஸ்டியாக இருக்கலாம், ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம், சிம்பிளிசிட்டியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சில்ட்ரன் நம்மளை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா
கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வழி தவறி போகவே மாட்டாங்க. ஆல்சோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி as ரோல் மாடல். ஐ எம் ப்ரவுட் டு சே மை சிஸ்டர் இஸ் மை ரோல் மாடல். அவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்குள்ளே வரும்போது என்னோட வாட்டர் பாட்டில் மூடியை கழட்டி விட்டுட்டு அவங்க எடுக்கிற மாதிரி தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே வருவாங்க. ஏன்னா மற்றவங்க முன்னாடி காமிச்சிக்க கூடாதான். அதுக்காக அவங்க எப்படி இந்த ஸ்கூலை கோயிலாக நினச்சாங்களோ த சேம் திங் ஹேப்பன் டு மீ. ஷீ வாஸ் இன்ஸ்பைரிங் மீ. நானும் அதே மாதிரியே அவள் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அதை பார்த்து நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அவள் எப்படி இந்த ஸ்கூலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அதே மாதிரி நானும் பெருமை தேடி தரணும். ஸோ நேச்சுரலாகவே அது இம்பைப் ஆகும். த செகண்ட் திங் பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் எமோஷனல் கோஷன்ட், EQன்னு சொல்லுவாங்க. நமக்கு as we grow better in generation குழந்தைங்க IQ எல்லாம் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் the one thing which is lacking in this generation is emotional quotient. அப்படின்னா என்ன? the way they handle stress, disappointment, anger. ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்தா இவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படலான்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு ஒரு சைலண்ட் சப்போர்ட்டாக, அன்வேவரிங் சப்போர்ட்டாக, எப்போவுமே அவங்களுக்கு ஒரு ஷோல்டர் டு க்ரையாக, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கணும். இதுக்கு நான் உதாரணத்துக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன். என் காலேஜ் டேஸில் எங்களுக்குலாம் MBBSல வீக்லி மண்டே எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபார்மகாலஜி இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது. சாட்டர்டே சண்டே கல்ச்சுரல்ஸ். அப்போ நாங்கள் எல்லோரும் என்ன நினச்சோம், ஓகே கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சு போகிறோம், எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிவிடுவாங்க. ஐ வாஸ் த ரெப்ரசன்டேட்டிவ். மண்டே காலையில் போய் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ண சொன்னாங்க. அவர் HOD வாஸ் ஸ்ட்ரிக்ட் அண்ட் வெரி டிசிப்ளின்ட். அவங்க சொன்னாங்க கிடையவே கிடையாது, முன்னாடியே வந்து கேட்டிருக்கணும், இப்போ வந்து கேட்குறீங்க, எல்லோரும் போய் எழுதுங்கன்ட்டாங்க. எல்லோரும் அந்த எக்ஸாம் எழுதணும். அவங்க என்ன பண்ணாங்க, கிளாஸில் எல்லாரையும் ஃபெயில் பண்ணிட்டாங்க. 100க்கு 50 எடுத்தால் பாஸு, எனக்கு 49 போட்டிருந்தாங்க. தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு ஃபெயிலியர். இது வரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த ஸ்டேட் 5th, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, என்னென்னவோ டாப்பர் எல்லாம் இன்டர்னல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். அப்படி ஒரு அழுகை. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. வீட்டுக்கு போய் STD பூத்தில் லைனில் நின்று எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், எனக்கு அழுகையாக வருது, அம்மா இப்படி ஒரு இன்டர்னல் எக்ஸாம் கல்ச்சுரல்ஸ்னால படிக்காமல் போயிட்டேன், இந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் அம்மா உடனே சரிம்மா சரி அழாத நீ போ அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்கள் அம்மா அப்பாவும் என்னை திட்டிருக்கணும் இல்லை, ஏன் இப்படி படிக்காமல் இருந்தேன், கல்ச்சுரல்ஸ் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. அவங்க எனக்கு என் அன்பு கண்மணிக்குன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் அனுப்புனாங்க. அதை பார்த்து தான் எனக்கு இன்னும் எமோஷ்னல் ஆச்சு. ஓ, நம்ம அம்மா அப்பா நம்மளை இவ்வளோ நம்புகிறாங்க, நம்ம மேலே இவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்க, அவங்கள போய் நம்ம விடலாமா? அப்போ இருந்து ஐ கேவ் மை பெஸ்ட் and I became the gold medalist in pharmacology. This is just an example for parents வந்து நெகட்டிவாக ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆகும்போது if you are their emotional support, ஃப்யூச்சரில் வரப்போகிற அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி, கான்ஃபிடென்ஸ், மென்டல் ஹெல்த் எல்லாமே நல்லாயிருக்கும். Last but not the least, teachers. I have huge respect and admiration to all my teachers. They say Acharya Devo Bhavaha. Mata, Pita, Guru, Devam. Teachers are more than God. So, அவங்க ஆல்ரெடி ஒரு நோபல் ப்ரொஃபஷன் ஆஃப் டீச்சிங், மென்டரிங் அண்ட் மோட்டிவேட்டிங் அவர் ஃப்யூச்சர் லீடர்ஸ் பண்ணுறாங்க. பட் ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட் ஒன்லி ஒன் திங். Behind every successful person is a teacher who believed. இதுக்கு உதாரணத்துக்கு என்ன கூட சொல்லலாம். நான் ஸ்டேட் ரேங்க் வாங்குவேன்னு நான் நம்புறதை விட என்னோடய டீச்சர்ஸ் எல்லோரும் நம்பினாங்க. January 1 என்னோட 10th எக்ஸாமுக்கு முன்னாடி January 2 அன்றைக்கி நான் ஸ்கூலுக்குள்ளே வரேன். த ஃபஸ்ட் திங் ஐ எம் ஹியரிங் இஸ் என்னோடய ஜியாகிரஃபி டீச்சர் சொல்கிறாங்க, ஜோவின் உன்னை கரஸ்பாண்டன்ஸை ரொம்ப நம்பி இருக்காங்கம்மா, எப்படியாவது ஸ்டேட் ரேங்க் வாங்கிடு. எனக்கு இல்லை, ஆல்ரெடி நம்ம நல்லா படிக்கிறோம், ஸ்டேட் ரேங்க் வாங்கணுமா, அப்போ நம்ம இன்னும் நல்லா படிக்கணும். இப்போ என்னால் ஸ்டேட் ரேங்க் வாங்க முடியும்னு முதல்ல நம்பினது என் டீச்சர். ஐ அச்சீவ் பிகாஸ் டீச்சர்ஸ் பிலீவ்ட் இன் மீ. ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்ல வரேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் பிக்மாலியன் எஃபெக்ட்னு இப்போ சொல்கிறாங்க கிளினிக்கல் சைக்காட்ரியில். விச் மீன்ஸ் சில்ட்ரன் பிகம் வாட் வி டெல் தெம், வாட் வி சே டு தெம். நீ நல்லா படிக்கிறேன்னு சொன்னால் நல்லா படிப்பாங்க, நீ நல்லா வரைகிறேன்னு சொன்னால் நல்லா வரைவாங்க. நீங்கள் ஒரு தடவை என்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இன்னும் நிறைய எஃபோர்ட் போட்டு அவங்க இன்னும் அதில் ஹெல்ப் பண்ணி உங்ககிட்ட வந்து காமிப்பாங்க. அதே மாதிரி we can't compare a swimming capacity of fish with the running capacity of leopard, because ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும்.
அதை உங்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், உங்களால் மட்டும்தான் அதை தூக்கி கொடுக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க, இதை மட்டும் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கும். அண்ட் ஐ am also always grateful to my teachers. With this, I would like to conclude my speech. I hope I have not taken long time. And to conclude, I wish all of you get this opportunity to come back to our school and have a peaceful and joyful life. Thank you very much. We are proud to have you, a gold medalist, on the stage. Of course, it is added point now. We all know that you are a famous doctor, renowned physicist, gynecologist, and fertility specialist. All these details we got it from our correspondent, sir. Now we came to know that you are the gold medalist. Why don't you give a thundering claps to her, to our old students? Shower your blessings on her. And doctor, as you said, I can. It is my Tarak mantra too, and I instill the same in my students. Children, always have this in your mind. I can. I won't. I never ever give up my efforts. Have this in your mind, children. In your mind, children, because I have this always in my mind. Of course, for this, our correspondent is our role model. Irrespective of his age doesn't matter, he proves. In this age, I think around 75 he is always active, always enthusiastic, always drives us. So he is the driving source for us. So we are inspired by him. Doctor, this is our secret of the teachers of our school. So we are proud to say that he is our role model. Thank you, sir. And ladies and gentlemen, this is the time to acknowledge the talent of our position holders who have been struggling and facing many challenges to be pioneers. In fact, that is all because of their perseverance. We request our chief guests to distribute the prizes. விடாமுயற்சிக்கும் கிடைத்த தகுதியான வெற்றி இது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். In academic excellence, M. Yashik of LKG. The tiny kid is proving the very first year. Please give them a thundering clap. And second place goes to A. Kaniyan. Second place goes to A. Kaniyan. And for 100% attendance, V. Aryanathan and K. Harish. Just imagine, being small kids, they didn't take even single day leave for the whole year. Why don't you give a huge round of applause to them, please? Thanks to the class teacher of LKG. Next, let me call academic excellence. And second rank goes to A. Kartigeyan. A. Kartigeyan of UKG. R. Nitin, who has got first place in academic excellence. A. Kartigeyan, second rank. And for trimness, P. Shivaram. Cheer them up, please. We request the audience to give them a huge round of applause.
Next, let me call first standard students K. Abhishek, who has got first rank in academic excellence, and K. Sudarshan, second place. Second standard students, first place to B. Rahul Krishna, and second rank goes to Durga Devi V, and trimness goes to M. Devan. Parents, please accompany them. And third standard students, Tarunika Sri S.J. has got first place in academic excellence, and R.K. Karshika, second place, and for trimness, M. Hariharan. Please give them a huge round of applause. And let me call third standard B students, K. Ritvika, who has got first place in academic excellence, and V. Yashika, second place. And for trimness, L. Hemavarshan. 100% attendance, 3 students have got, T. Pratiksha, and B. Tashwin, K. Ritvika. Give them a thundering claps. They didn't avail single day leave for the whole year. Let me call fourth standard students, J.S. Kritik, who has got first place in academic excellence, M. Mohana, second place. And for trimness, U. Sai Darshini, 100% attendance goes to S. Divya Sri. And for robotic best performer award goes to Abdul Mukshid. Please give a huge round of applause. Cheer them up. Next, let me call 5th standard students, R. Harshika, first place in academic excellence, V. Hevantika, second rank, and R. Harish for trimness. 100% attendance goes to K. Archana. Robotic best performer award goes to M. Keshika. Please clap for these children. Congratulations, children. Let me call 6th standard students, P. Akhilesh, who has got first rank in academic excellence, P. Maulishwaran, second rank, V. Hefziba for trimness, and for 100% attendance, P. Nitish Kannan and Sudhaharan J. Robotic Best Performer Award goes to K. Ridit. Congratulations, children. Let me call 7th standard students, V. Sahana, who has got first rank in academic excellence, A. Mithun, he too got first place, K. Vetri Selvan, second place, and trimness Lakshanya R. 100% attendance goes to Sam Preeti KB and Devanathan K.
T.R. Yuvanesh, and K.S. Sai Abhinav. Robotic Best Performer Award goes to Netrambigai K. Congratulations, children. Please cheer them up. Let me call 8th standard A students. N. Shafina Begum, who has got first rank in academic excellence. S. Darshini, second rank. For trimness, L. Soravi. And Robotic Best Performer Award goes to V. Janani. We request the class teachers and parents please accompany them. Please give them a huge round of applause. It's a token of appreciation to these students. Let me call 8th B students. A. Sri Balaji, who has got first rank in academic excellence. Sri Nandan, second place. And for trimness, K. Shakti Sharan, and 100% attendance goes to P. Dinesh Kumar, M. Madish, and R. Sharvin Sri. Robotic Best Performer Award goes to K. Logan. We request the class teacher please come along with the students. For 100% attendance, 3 students have come, not even availed single leave. Special congratulations to that class teacher of 8th B. Let me call 9th A students. M. Gopika, who has got first place in academic excellence. P. Vaidishwaran, second rank. And trimness S. Varsha. 100% attendance goes to S. Heyman. And Robotic Best Performer Award goes to Fatima Rinsha. Congratulations, children. Please cheer them up. Let me call 9th standard B students. S. Vishwa Sharan, first rank in academic excellence. M. Shakti Murugan, second rank. A. K. Santosh, got trimness prize. And 100% attendance goes to J. Sudarshan. Robotic Best Performer Award goes to J. Sudarshan. Congratulations, children. Let me call 10th standard students. 10th A, K. Akshaya, who has got first place in academic excellence. And second rank goes to C. Hashwin Balaji. For trimness, B. Dhanushree. 100% attendance goes to K. Akshaya, K. Induja, and R. Raghavi. Congratulations, children. We request the class teacher to come along.
3 students have got 100% attendance prize. Special congratulations to that class teacher of 10A. Let me call 10th standard B students. A. Pradeep Subhash Raj, first place in academic excellence. S. Tashwin, second place. And for trimness, C. Vasigaran. 100% attendance goes to T. Akshay Arasan and B. Jeeva. Congratulations, children. They are going to write the board exam this year. We pray to the Almighty to shower His blessings on these children. K. Logeshwari, P. Deepika, second place goes to P. Deepika. And for trimness, G. Sai Shri. 100% attendance goes to K. Logeshwari and B. Archana. Congrats, children. Please give them a huge round of applause. Next, let me call 11th A2 students. First place, C. Beharam in academic excellence. Second rank, V. Sabarivasan. And for trimness, V. Jagadish. Cheer them up, please. Congrats, children. We request the class teacher of 11A2 to come along. Let me call 11th C1 C2 students. S. Naren, who has got first place in academic excellence. A. Hariyanth, second place. And trimness goes to N. Nitin Krishna. Congrats, children. Let me call 12th A1 and A3 students. M. Charumadi, who has got first place in academic excellence. Kirtana S. scores second place. And trimness, P. Sangamitra. Congrats, children. They are going to appear for the 12th standard public examination. Please give them a huge round of applause. Let's pray to the Almighty to shower His blessings on these children. Next, let me call 12th A2 students. R. Sanjay Kumar, who has got first place in academic excellence. S. Jeevita, second rank. And for trimness, B. Kalai Selvan. Wish you all the best, children, for your board exams.
We request the class teachers, please come along. Twelfth C1 C2 students, academic excellence. First place SU Jayashree, and second place goes to A Harita Lakshmi, and for trimness C Raghavan, and 100% attendance goes to S Ganapati. We wish you all success in your future exams. From Narpavi Jayam Natyalaya, the faculties have come to honor our correspondent by presenting them a memento. Soundarya. K. Soundarya Vimal, a classical dance instructor.